எங்களுடைய கழக சட்ட விதி புரட்சி தலைவர் உருவாக்கிய சட்ட விதி 50 ஆண்டு காலம் அதை புரட்சி தலைவி அம்மா அவர்களும் கடைபிடித்து வந்த சட்ட விதி. எந்த சட்ட விதியை திருத்தம் செய்யவோ ரத்து செய்யவோ கூடாது என்று புரட்சி தலைவர்களே வரையறுத்து எழுதியிருந்த அந்த சட்ட விதி பங்கம் ஏற்பட்டுவிட்டது. அதற்காகத்தான் அதனுடைய ஒரு சாதாரண தொண்டன் கூட அந்த பதவிக்கு போட்டியிடலாம் என்ற சூழ்நிலை இருந்தது. இப்போ என்ன, பொதுச் செயலாளர் போட்டியிடுறதுக்கு 10 மாவட்ட செயலாளர் முன்மொழியணும், 10 மாவட்ட செயலாளர் வழிமொழியணும், 5 வருஷம் தலைமை கழகத்தினோட நிர்வாகிகளாக இருக்கணும். அப்படின்னா யார் போட்டியிட முடியும்? இவங்க தான் போட்டியிட முடியும். சாதாரண தொண்டரோட இந்த இயக்கம், அப்போ தொண்டர்கள் இயக்கமாக இந்த இயக்கத்தில் சாதாரண தொண்டரோட பொதுச் செயலாளர் பதவிக்கு போட்டியிடும் சூழலை புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் உருவாக்கினார்கள். மாண்புமிகு அம்மா அவர்கள் தான் கழகத்தினுடைய நிரந்தர பொதுச் செயலாளர் என்று பொதுக்குழு தீர்மானம் நிறைவேற்றியிருந்தோம். அதெல்லாம் காற்றிலே பறக்க வச்சாச்சு. அதுக்காக நாங்கள் உச்சநீதி வரை சென்று போராடி கொண்டிருக்கிறோம். உச்ச நீதிமன்றத்தில் இப்பொழுது வழிகாட்டுதல் ஒன்று செய்திருக்கிறார்கள், சொல்லியிருக்கிறார்கள், கட்டளையிட்டிருக்கிறார்கள். அனைத்து வழக்குகளும் இந்த தாவா உட்பட 6 வழக்குகள் உச்ச நீதிமன்றம் போய் மறுபடியும் கீழேருந்து மறுபடியும் போய் அங்கேருந்து மறுபடியும் திரும்ப கீழேருந்து போய் உச்ச நீதிமன்றத்தில் இந்த 6 வழக்குகளும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் சிவில் சூட்டில் விசாரிக்க வேண்டும். சிவில் சூட்டில் என்ன தீர்ப்பு வழங்கப்படுகிறதோ அதுதான் ஃபைனல் பைண்டிங். இதற்கு முன்னால் எந்த தீர்ப்பு வழங்கினாலும் அது ஃபைனல் பைண்டிங் ஆகாது என்று சுப்ரீம் கோர்ட்டு உத்தரவு பெற்று ஒரு வழிகாட்டுதல் நடந்திருக்கு. சிவில் சூட்டில் போய் வழக்கு நடந்து இன்னைக்கு நடத்தப்பட்ட கூட்டம் மாவட்ட கழக செயலாளர் ஆய்வுக் கூட்டம், இனிமேல் நடத்த போகின்ற அந்தந்த மாவட்டங்களுக்கு சென்று நடத்தப்படுகின்ற நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களுடைய கூட்டம், இவையெல்லாம் அந்த கருத்தின் அடிப்படையில் ஒரு நல்ல முடிவை அறிவிப்போம்.